வணக்கம். தன்னுடைய சொந்த தொகுதியில சொந்த கட்சிக்காரங்களாலே விரட்டி அடிக்கப்பட்ட தரமான சம்பவம் இன்னைக்கு ஒன்று நடந்திருக்கு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிறுவைகுண்டத்துல தான். வற்றாத ஜீவநதியா தாமிரபரணி அங்க ஓடுதுன்னு தான் பேரு. ஆனா அதன் கால்வாய் வழியாக நிறைய இடங்களுக்கு தண்ணீர் நீர்ப்பாசனம் செல்லாதனால நிறைய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வானம் பார்த்த பூமியா தான் இருக்கு. விவசாயம் பண்ண முடியல. இதை எதிர்த்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பல போராட்டங்கள் மக்களுக்காக முன்னெடுத்து பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா மாவட்ட நிர்வாகம் இன்னைக்கு வரைக்கும் எந்த செவியும் சேர்க்கல. கட்சி சார்பாக ஒரு போராட்டங்கள் நடந்தாலும் மக்களும் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, சில சித்த வைத்தியர்கள் மாதிரி ஒரு சில சித்த வைத்தியர்களும் பாத்தீங்கன்னா மதுரைக்கு வந்து ஒரு லாட்ஜ் நம்பர் ஒரு லாட்ஜோட பேரை போட்டு இத்தனாம் தேதி வர்றேன், திருச்சியில ஒரு லாட்ஜ் பேர் போட்டு இத்தனாம் தேதி வர்றேன் அப்படின்ட்டு ஒரு ஷெடியூல் போட்டிருப்பாங்க. அதே மாதிரிதான் ஸ்ரீவைகுண்டத்தோட சட்டமன்ற வேட்பாளரும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஒரு டேட்டு போட்டு அந்த டேட்டுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வச்சுட்டு அப்படி மறுநாள் வெளியூர் போயிடுறாரு. அப்புறம் எப்படி அந்த இடத்துல தொகுதி வேலைகள் நடக்கும்? இதை எதிர்த்து தான் இன்னைக்கு மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ இதை உணர்ந்து சொந்த கட்சிக்காரங்களே இன்னைக்கு வரும் 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்குள் நிரந்தரமாக குடியிருக்கும் மண்ணின் மைந்தருக்கு போட்டியிடும் வாய்ப்பினை காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைமையிடம் பெற்றுத் தந்து சட்டமன்ற உறுப்பினராக்குவோம். எங்களுக்கு இந்த மண்ணில் வாழக்கூடிய மண்ணின் மைந்தரை அடுத்த 2026 வேட்பாளராக கொடுங்கன்னு அவங்களே போராடக்கூடிய சபதம் ஏற்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.